டில்லி திகார் சிறைச்சாலையை பெருமைப்படுத்தியவர்கள் ப. சிதம்பரம், கனிமொழி, ஆவண்ணா ராஜா 3 பேர் தான். 3 பேரும் ஊழலுக்காகத்தான் உள்ளே இருந்தார்கள். இவ்வளவு பகிரங்கமாக இந்தியா முழுவதும் இதை செய்கிறார்கள். ஊழலை இந்தியா முழுவதும் செய்கிறார்கள். விஜய் இங்கே என்ன செய்கிறாரோ அதைத்தான் மோடி செய்கிறார். விஜய்க்கு இங்கே போதுமான பெரும்பான்மை இல்லை. திருமாவளவனையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்றவர்களையும் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. இது என்ன பெரிய பேச்சென்று பேசுகிறீர்கள்? நீங்கள் 2 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி மந்திரியாக முடியும்? இந்த மாதிரி போதாமை ஏற்படுகின்ற போது நீங்கள் ஏறி மடியில் உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கின்ற புடுங்கல் என்று சொல்வார்கள். அது தாங்க முடியவில்லை அவரால். தொல்லை. காலையில் முதலிலே தொலைபேசியில் அவர்கள் கூப்பிட்டால் இவர் பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இல்லாவிட்டால் நான் பிடிங்கி கொண்டு போவான். ஆள் பிடித்து கூட்டம் நடத்துவது, ஆள் பிடித்து ஊர்வலம் போவது, ஆள் பிடித்து மேடைகளில் இவர்கள் என்னுடைய ஆட்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்வது, இதெல்லாம் காசுக்கு நடக்கின்ற ஒன்றாக ஆகிவிட்டது. ஆகவே இதை எதற்கு விஜய் வளர்க்கிறார்? இந்த வெற்றி, இந்த அரசு அவர் மீது திணிக்கப்பட்டது. ஏவா வேலுவின் மீது வழக்கு தொடுத்தது நியாயம். விஜயபாஸ்கரின் மீது ஏன் தொடுக்கவில்லை? திமுக ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அதிமுக போகலாம் இல்லை ஐயா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன் என்றால், ரகசிய காப்பு பிரமாணப்படி எந்த அரசு ரகசியங்களும் வெளியேறக்கூடாது. அந்த கூட்டங்களுக்கு மந்திரியாக இல்லாத இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் இந்த கிருஷ்ணா ரெட்டியும் எப்படி அதற்குள் வர முடியும்? சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ. கருப்பையா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், இப்போ அரசியலில் பல திருப்பங்கள் போயிட்டுருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, திமுகலேருந்து ஒவ்வொரு அமைச்சர்களாக ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா அரசு வெளியிட்டுருக்காங்க. தொடர்ந்து செந்தில் பாலாஜி, அப்புறம் சேகர் பாபு, அப்புறம் ஏவா வேலு, இப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், இவங்க எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியிட்டுருக்காங்க. சார், இன்னும் திமுகவில் என்னென்ன இன்னொரு 6 மாதத்திற்குள் அவ்வளவு பேரும் ஸ்டாலின் உட்பட அத்தனை பேர் மீதும் புகார் பட்டியல்கள் அளிக்கப்பட்டு அவர்களெல்லாம் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகின்ற நிலை வரும். மொத்த திமுகவினுடைய மந்திரி சபையே புழல் சிறையை அலங்கரிக்கின்ற நிலைக்கு வந்தால் அது வியப்பதற்கு ஒன்று இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்முடைய நீதிமன்றங்கள், நம்முடைய சட்ட அமைப்பு இதில் பெரிய அளவுக்கு இவர்களை தண்டித்து விட முடியாது. 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்துகிறார்கள். ஆவண்ணா ராஜா மன்மோகன் சிங் அரசையே கவிழ்த்து விட்டார். அவர் 1,70,70,000 கோடி ஊழல் செய்தார் என்று சொல்லித்தான் வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங். ஹிஸ் கவர்மெண்ட் ஹேட் பீன் சென்ட் அவுட் ஃபார் கரப்ஷன். யார் செய்த கரப்ஷன் என்றால் நம்ம கனிமொழியும் நம்முடைய ஆவண்ணா ராஜா 1.5 ஆண்டுகள் இதற்காக சிறையில் இருந்தார்கள். டெல்லி திகார் சிறைச்சாலை. தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்றத்தில் கலந்து கொள்ள செல்லுகின்ற தமிழ்நாட்டு ஆட்கள் தான் உண்டு. டில்லி திகார் சிறைச்சாலையை பெருமைப்படுத்தியவர்கள் ப. சிதம்பரம், கனிமொழி, ஆவண்ணா ராஜா 3 பேர் தான். 3 பேரும் ஊழலுக்காகத்தான் உள்ளே இருந்தார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அந்த வழக்குகள் அப்படியே நீர்த்து போய் விடுகின்றன. அப்படியே ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, அது அரசுக்கு எதிராக இருந்தால் அரசு மேல்முறையீட்டுக்கு போகும், அல்லது இவர்கள் போவார்கள். இப்படியே போய்கொண்டு யாருக்கும் அவர்களை அரசியல் தேவைக்காக கொஞ்சம் சீரடித்தது போக மற்ற நிலைகளில் வழக்கு நடத்துவதிலே நீதிமன்றங்களுக்கோ அரசுக்கோ பெரிய ஆர்வம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. 2016க்கு முன்பு ஆவண்ணா ராஜா செய்த ஊழல் 2026 12 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது நீதிமன்றத்தில் இருக்கிறது. இது உச்ச நீதிமன்றத்திற்கு போய் இந்த தீர்ப்பு உறுதிப்பட்டு இவர் உள்ளே போவது அல்லது விடுதலையாவது என்கின்ற நிலை ஏற்படுவதற்கு 30 ஆண்டுகளாகும். ஆகவே 30 ஆண்டுகளில் இவர்களெல்லாம் போய் சேர்ந்து விடுவார்கள். ஆகவே நம்முடைய நீதிமன்றங்களோ நம்முடைய சட்டங்களோ போதுமானவையாக இல்லை. அதுவும் அரசியல்வாதிகள் இவ்வளவு பகிரங்கமாக இந்தியா முழுவதும் இதை செய்கிறார்கள். ஊழலை இந்தியா முழுவதும் செய்கிறார்கள். வேண்டுமானால் மோடி செய்யவில்லை என்று சொல்லலாமே தவிர, ஆனால் கட்சிக்கு பல 1000 கோடியை தருவதற்கு அவர்கள் கார்ப்பரேட்டுகளை வைத்து கொள்ளுகிறார்கள். அந்த பல 1000 கோடியை வைத்து இவர்கள் எம்பிக்களை விலைக்கு வாங்குகிறார்கள். இப்போ உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், விஜய் இங்கே என்ன செய்கிறாரோ அதைத்தான் மோடி செய்கிறார்.
விஜய்க்கு இங்கே போதுமான பெரும்பான்மை இல்லை. ஆகவே திருமாவளவனையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்றவர்களையும் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. திருமாவளவனுடைய புடுங்கல் பெரிய புடுங்கலாக இருக்கிறது. அவரை ஐஜியாக போடு, இவரை எஸ்பியாக போடு, அவரை டிஜிபியாக போடு, இவரை சர்க்கார் வக்கீலாக போடு என்று இருக்கிற துறைகளுக்கெல்லாம் ஆட்பிடித்து வேண்டியவர்கள் அல்லது ஏதோ ஒரு காரணம் பற்றி அவர்களை திணிப்பதற்கு முயலுகிறார். இது இவர்களுக்கு பெரிய இடையூறாக இருக்கிறது. அப்புறம் நான் அங்கே நிற்க வேண்டும், இங்கே நிற்க வேண்டும், இன்னொரு மந்திரி ஆக வேண்டும் என்கின்ற நெருக்கடிகளை தான் அவர்கள் கொடுக்குறார்கள். அது அரசுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இவர்கள் என்றைக்கும் கவிழ்த்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் விஜய்க்கு இருக்கிறது. ஆகவே தன்னுடைய ஆட்களை இந்த கூட்டணி மந்திரி சபையை பெரிய உலகத்தில் இல்லாத அரிஸ்டாட்டிலுக்கு பிறகு ஒரு புதிய தத்துவம் கண்டுபிடித்தது போல திருமாவளவன் பேசிக்கொள்வார். நான் 15 ஆண்டுகளாக கூட்டணி மந்திரி சபை வேண்டும் என்று சொல்கிறேன், அது இப்பொழுதுதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று அவர் சொல்லுவார். போதுமான ஆட்கள் வைத்திருந்தால் அவன் ஏன் கூட்டணிக்கு வருகிறான்? போதுமான ஆட்கள் இல்லை என்றால் அவன் கூட்டணிக்கு வராமல் வேறு என்ன செய்வான்? இது என்ன பெரிய பேச்சென்று பேசுகிறீர்கள்? நீங்கள் 2 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி மந்திரியாக முடியும்? இந்த மாதிரி போதாமை ஏற்படுகின்ற போது நீங்கள் ஏறி மடியில் உட்கார்ந்து கொள்ளலாம், மந்திரி பதவி கிடைக்கும், நீங்களும் அந்த துறையில் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொள்ளலாம். இது கூட்டணி மந்திரி சபையை ஒரு பெரிய கோட்பாடு போல முன்வைத்து இதை 15 ஆண்டுகளாக நான் சொல்லுகிறேன், இப்பொழுதுதான் நடைமுறைக்கு வருகிறது என்று சொல்வதில் ஒரு பொருளும் இல்லை. இப்பொழுது நீங்கள் கொடுக்குற தொந்தரவு தாங்க முடியாமல் கூட்டணி அரசிலிருந்து விடுபட்டு தனி அரசை நோக்கி விஜய் போகிறார். அதற்காகத்தான் அதிமுகவிலிருந்து ஆட்களை உருவுகிறார்கள். எவன் அதுக்கு வருவான்? எவனெல்லாம் ஏற்கனவே ஊழல் செய்தவனோ, அந்த புதுக்கோட்டை குட்கா விஜயபாஸ்கர், கல்குவாரி விஜயபாஸ்கர் என்று சொல்வார்கள். அப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் கரூர், அப்புறம் ஏற்கனவே இன்னும் 4-5 பேர். இப்படி எவனுக்கெல்லாம் அரசாங்கத்தினுடைய தயவு தேவையோ, எவன் மீதெல்லாம் ஊழல் வழக்குகள் பெரிய அளவுக்கு இருக்கின்றனவோ, ஒன்று இங்கே வந்து மந்திரியாகலாம், இல்லாவிட்டால் வாரிய தலைவர் பதவியை பெறலாம். குறைந்தது தங்கள் மீது உள்ள வழக்குகளாவது எடுக்கப்படாமல் இருக்கும் என்பதற்காகத்தான் இவர்கள் வருகிறார்கள். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? விஜயபாஸ்கரின் மீது உள்ள வழக்குகளை வேலுமணியாக இருந்தாலும் சரியாதான் 3 முறை கோட்டையை சுற்றி வந்தாராம் விஜய்க்கு வாழ்த்து சொல்வதற்காக, பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்காக. எங்கு பார்த்தாலும் கூட்டத்திற்குள்ளே நுழைந்து வர முடியவில்லை, சுற்றி வந்தாராம். ஒரு கதவுக்கு பக்கத்தில் அவர் வருகிற போது கோட்டையை சுற்றி கொண்டு வந்து அவரை கை உலுக்கி வாழ்த்து தெரிவித்தாராம். அடே அப்பா, நான் தன்யனானேன் உங்களுக்கு வாழ்த்து சொன்னதின் மூலம் என்று அவர் பெரிதும் மகிழ்ந்திருக்கிறார். என்ன காரணம்? 50 லட்ச ரூபாய் கொடுத்து ஆங்கில செய்தித்தாள்களிலே விளம்பரம் செய்கிறார்கள் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு 50 லட்ச ரூபாய் செலவு செய்து ஆங்கில செய்தித்தாளில் விளம்பரம் செய்வதற்கு ஆள் இருந்தானா? இப்பொழுது ஒருவனுக்கு தேவை இருக்கிறது. 50 லட்சம் என்பது ஒரு வகையான லஞ்சம். அவரை மகிழ்விப்பதன் மூலம் தன்னுடைய காரியங்களை ஆற்றிக் கொள்கின்ற முயற்சி. இதற்கு முன்பு உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்கு உங்களுடைய ரசிகர்கள் இருந்திருப்பார்களே தவிர, இப்படி அலைமோதி ஒவ்வொருவனும் வார பத்திரிகையில் 40 பக்கத்துக்கு விளம்பரம் வருகிறது. ஆகவே எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், ஒன்றும் பெரிய மாறுது, ஏதோ காலத்தை ஓட்டுகிறார்களே தவிர, தப்பானவர்களுக்கெல்லாம் மந்திரி பதவி தப்பானவர்களை தான் ராஜினாமா செய்ய வைத்து அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை பிடுங்கி மறுபடியும் அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போவதில்லை. அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு ஏன் வருகிறார்கள் என்றால், இந்த வழக்குகளை நீங்கள் எடுக்காமல் இருந்தால் போதும். திமுக காரன் மீது மட்டுமே தான் வழக்குகள் விடும். அதிமுகவிலிருந்து போன கல்குவாரி எப்படி விஜயபாஸ்கர் அவர் அடித்து வைத்திருக்கிற பணத்தில் ஒரு 10,000 பேரை ஒரு 200-300 பேருந்துகளில் ஏற்றி கொண்டு வருவது என்பது முடியாததல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து அவனுக்கு குவார்ட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், வண்டியில் வா உட்காரு, பிறகு மறுபடியும் திரும்பி கொண்டு ஊரில் விடுகிறோம் என்றால் மம்மட்டியாக பிடிக்கிறோம், வேர்வையாக வடிய போகிறது, இது என்ன சிரமம் என்று வருகிறானே. இது ஒரு தொழிலாக ஆகிவிட்டதே. திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் ஆள் பிடித்து கூட்டம் நடத்துவது, ஆள் பிடித்து ஊர்வலம் போவது, ஆள் பிடித்து மேடைகள் இவர்கள் என்னுடைய ஆட்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்வது, இதெல்லாம் காசுக்கு நடக்கின்ற ஒன்றாக ஆகிவிட்டது. ஆகவே இதை எதற்கு விஜய் வளர்க்கிறார்?
கூலிக்கு ஆள் பிடித்து வர போகிறான். இந்த கூட்டத்தை ஒரு நாளைக்கோ என்னமோ சேர்கிறார்கள். ஆமாம், நாளைக்கு சேர்கிறார்கள். இந்த கூட்டம் எதற்கு? இவன் அதாவது அந்த கட்சி காலியாகி விட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு. அப்புறம் இவனை எதற்கு சேர்த்து கொள்ளுகிறாய்? ஏவா வேலுவின் மீது வழக்கு தொடுத்தது நியாயம். விஜயபாஸ்கரின் மீது ஏன் தொடுக்கவில்லை? ஏன் வேலுமணியினுடைய வழக்குகளை புதுப்பிக்கவில்லை? எந்த மந்திரி CV சண்முகம் அடிக்காத கொள்ளையை வேற எவன் புதிதாக அடித்திருக்கிறான்? அவர்களெல்லாம் இந்த கட்சியை விட்டு போவதற்கு ஆளுங்கட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்ற போது மனிதர்கள் மாறிக்கொண்டே இருந்தால் எங்கு போய் நிற்கும் இந்த அரசியல் என்று கேட்கிறேன். ஆகவே நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இந்த திருமாவளவனுடைய கூட்டணி அரசு இவர் கொடுக்குற புடுங்கல் தான் பெரிய புடுங்கல் என்று சொல்கிறார்கள். திருமாவளவன் கொடுக்குற புடுங்கல் இருக்கிறதே தாங்க முடியவில்லை என்று சொல்கிறார். இருக்கிற அதிகாரிகளுடைய பட்டியலெல்லாம் கையில் வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆட்கள் யார் என்று போட்டு அது அரசாங்கம் அவரே நடத்துவது போலத்தானே. அவருடைய DGPயோ அவருடைய IGயோ அங்கே இருந்தால் இவர் ஃபோன் எடுத்து அவனை தாக்கல் சொல்ல வேண்டியதானே. இதுதானே அதிகாரத்தின் தன்மை. நீங்கள் நினைப்பவர்கள் நியமிப்பீர்கள், அவர்களை வைத்து வேலை வாங்கி உங்களுக்கு வேண்டிய பிற காரியங்களை எல்லாம் செய்து கொள்வீர்கள். அது அடிப்படை வரையிலும் ஒரு நியாயமற்ற முறையை தோற்றுவிக்காத ஊழல். அப்ப அதிமுகலேருந்து ஒவ்வொரு அமைச்சர்களா வரும்போது கூட்டணி மந்திரி சபையை ஒரு தத்துவம் போல் சொன்னார்களே, அவரும் முதலிலே நம்முடைய கட்சி வெற்றி பெறாது என்று கருதி எல்லாரும் வாருங்கள் மந்திரி பதவி தருகிறேன் என்று சொன்னார். பிறகு ஒருவனும் வரவில்லை. ஏன்? இந்த திருமாவளவன் வரவில்லை, முஸ்லீம் லீக் வரவில்லை, கம்யூனிஸ்ட் வரவில்லை, யாரும் வரவில்லை. ஏன் வரவில்லை என்றால் இவருடைய படகு கரை சேருமா என்று யாரும் நம்பவில்லை. ஆகவே யாரும் வரவில்லை. விஜய்க்கே நம்ம கரை சேர முடியாது என்று தோன்றியதனால்தான் பங்கு தருகிறேன் வாருங்கள் என்று சொன்னார். இந்த ஆட்சி விஜயின் மீது திணிக்கப்பட்டது. நான் சொல்வது புரிகிறதா? விஜய் அடைந்த வெற்றி அல்ல இது. இந்த வெற்றி, இந்த அரசு அவர் மீது திணிக்கப்பட்டது. மக்கள் ரொம்ப நொந்து போய் இவனுக்கு குப்பனுக்கு பதில் சுப்பன் என்று நாம் 50 ஆண்டுகளாக சோதனை செய்து பார்த்து விட்டோம். செந்தில் பாலாஜிக்கு பதிலாக வேலுமணி என்றதற்கு பொருள். துரைமுருகனுக்கு பதிலாக குட்கா விஜயபாஸ்கர் என்று பொருள். அதான மாற்று. அந்த மாற்று வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்த போது குப்பனுக்கு பதில் சுப்பன் இல்லை, வேறொரு ஆள் என்று சொல்லி அனுபவம் இல்லாத, பழக்கம் இல்லாத, ஆழமான சிந்தனை போக்கு இல்லாத விஜயின் மீது மகுடத்தை சூட்டி விட்டார்கள். இது யானை போட்ட மாலை. இவன் அரசியல் சாசனம் தெரிந்தவனா என்று கருதிய யானை மாலை போடும். அது எதுக்கே வருகின்ற ஒருவனுடைய கருத்திலே போட்டு விட்டு போகும். அப்படி போடப்பட்ட மாலை தான் இது. ஆகவே யானை போடப்பட்ட மாலை. இந்த ஆட்சி விஜயின் மீது திணிக்கப்பட்ட ஆட்சி. இப்பொழுதும் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஏதோ தடுமாறுகிறார் ஒரு வழியாக என்றாலும் ஊழல் செய்வதில்லை என்ற அவருடைய போக்கு பெரிய அளவுக்கு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இது மட்டும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு எந்த ஊழலும் இல்லாமல் அவர் ஆட்சி நடத்தினால் பிள்ளைக்கு பால்குடி மறப்பது போல அதிகாரிகளை ஊழலிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடலாம். அவர்களுக்கும் பால்குடி மறக்கடிப்பது போல ஊழலை மறக்கடித்து விடலாம். 2 ஆண்டுகளுக்கு சரியாக செய்ய வேண்டும். இவர் அந்த நம்பகத்தன்மையோடு செய்ய மறுக்கிறார். இவர் ஒரு வேலுமணியின் மீது வழக்கு தொடுக்க நினைக்கிறார், குட்கா பாஸ்கரை கட்சியில் சேர்த்துக்கொள்ள நினைக்கிறார். இது முரண் என்றே அவருக்கு தெரியவில்லை. திமுக ஆரம்பிச்சிருக்க, இப்போ திமுக ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அதிமுக போகலாம் இல்லை ஐயா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஏவா வேலுவின் மீது வழக்கு போடு, விஜயபாஸ்கரின் மீது வழக்கு போடு, இவரை சேர்த்து கொள்வது அவர் மீது வழக்கு போடுவது என்று யூ ஆர் செலக்டிவ், யூ சூஸ் பீப்புள். அது நல்ல பழக்கம் இல்லையே, அது சரியான ஆட்சி முறை இல்லையே. பழக்கம் கிடக்கட்டும், சரியான ஆட்சி முறை இல்லையே. நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அந்த குறிக்கோளை அடைய முடியாதே. உனக்கு போதாமல் இருக்கிற காரணத்தினால் ஆள் பிடித்து விடுவதற்கு இந்த லாட்ரி சீட்டுக்காரனாலெல்லாம் முடியும். அவர்களுக்கு எதையும் பணம் கொடுத்தா ஆள்களை விலைக்கு வாங்குவது என்றால் விலைக்கு வாங்க தெரியும். அவர்களுக்கு நேர்மை தெரியாது, இன்டெகிரிட்டி தெரியாது, ஹானஸ்டி தெரியாது. என்ன, இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கம் இல்லை. அவர்களெல்லாம் தப்பாக லாட்ரி சீட்டில் பணம் சம்பாதித்து பழக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு விஜய்க்கு யோசனை சொல்கிறார்கள். அதிமுகவில் இருந்து தான் பலவீனமான மனிதர்களை விலை கொடுத்து வாங்குவோம், பதவியால் அல்லது பணத்தால் அல்லது வேறு ஏதாவது ஒன்றால் தான் வாங்குவோம் என்று சொல்லி மாமியார் இந்த பக்கம் அதிமுகவில், மருமகன் அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா, இவர்கள் சேர்ந்து கொண்டு செய்கிறார்கள். இது தப்பான அரசியல்.
ஆகவே கூட்டணி அரசியலிருந்து நான் சொல்ல வருகின்ற புதிய கருத்து என்ன என்றால், கூட்டணி அரசியலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறார் விஜய். ஏனென்றால் இந்த திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கின்ற புடுங்கல் என்று சொல்வார்கள், அது தாங்க முடியவில்லை அவரால். அது தொல்லை, நமுத்து விடுவது. காலையில் எழுந்தால் சிபாரிசு, துறையை மாற்று, பெரிய துறை தான், பெரிய மந்திரி பதவி தான், என்ன முடிந்தால் சீஃப் மினிஸ்டர் நான் இருக்கேன் பக்கத்தில் நீ இருவேன் என்கின்ற அளவுக்கு இந்த புடுங்கல். எதற்காக? இவர்கள் தயவு இருக்கின்ற வரையிலும் இவர்கள் புடுங்குவார்கள். காலையில் முதலில் தொலைபேசியில் அவர்கள் கூப்பிட்டால் இவர் பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இல்லாவிட்டால் நான் பிடுங்கி கொண்டு போவான். நம்முடைய ஆட்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். எப்படி வெற்றி பெற வைக்க முடியும்? இடம் காலியாக இல்லை. அந்த இடத்தை காலி செய்து உருவாக்க வேண்டும். அதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கலாம். ஒன்று, சாதாரண ஆட்களுக்கு ஆதவர்ஜுனாவிடம் போதிய பணம் இருக்கிறது, லாட்ரி பணம் கொடுத்து அவனை, சரி நீ செலவு செய்த பணம், உன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பணம் தருகிறோம், வெளியே போ, ராஜினாமா செய்து விட்டு போ, என் ஆட்களை போட்டுக்கொள்கிறோம். ஒன்று. இல்லை விஜயபாஸ்கர்கள் போல வழக்குகள் உங்கள் மீது பாயாது, அது ஒரு பேரம். சரி பரவாயில்லை, நான் மற்றபடி அந்த தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன், பிறகு பார்த்து கொள்ளலாம். சிறையில் கொண்டு போய் வைத்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு வகையான பேரம். இப்படி பல வகையான பேரங்களில் ஒழுக்கம், நேர்மை, நீதி அடிபட்டு போய்விடுகிறது. நீ எந்த நீதியை நிலைநாட்டுவதாக சொல்கிறாயோ அந்த நம்பகத்தன்மை போய்விடுகிறது. ஏனென்றால் நீ வைத்திருக்கிற ஆள் தான் தப்பான ஆள். சரி, மேற்கொண்டு யாரை நீ அவர்களை ஆலோசனைக்கு போட்டுக்கொள்கிறாய் என்றால், அந்த ஜான் ஆரோக்கியன், அந்த ஆளுக்கெல்லாம் என்ன தெரியும்? அரசியல் சாசனம் தெரியுமா? வேறு எதுவும் தெரியுமா? நாட்டை வழி நடத்துவது எப்படி என்று தெரியுமா? மந்திரி சபை கூட்டங்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமியும் கிருஷ்ணா ரெட்டியையும் உள்ளே விடுகிறார்கள் என்பது பெரிய சர்ச்சையாக ஆகியிருக்கிறது. ரகசிய காப்பு பிரமாணப்படி எந்த அரசு ரகசியங்களும் வெளியேறக்கூடாது. அந்த கூட்டங்களுக்கு மந்திரியாக இல்லாத இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் இந்த கிருஷ்ணா ரெட்டியும் எப்படி அதற்குள் வர முடியும்? பதில் சொல்ல மறுக்கிறார் விஜய். இது என்ன நியாயம்? சரி, ஒரு கர்நாடகத்துக்காரனை நாம் டெல்லியினுடைய விசேட பிரதிநிதியாக அனுப்பினால் அவன் மேகதாதுவுக்கு எதிராக எப்படி பேசுவான் என்று கேட்டால் அவன் ஆந்திரத்துக்காரன் என்று சொல்கிறார்கள். ஆந்திரத்துக்காரன் கர்நாடகத்தில் தொழில் செய்தால் கர்நாடகத்து மந்திரி சபையை தாவி விடுவான். அவன் கர்நாடகத்துக்காரனாக இருக்கட்டும், ஆந்திராக்காரனாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா டெல்லி பிரதிநிதியாக போவதற்கு? சரி, தப்பான ஆள் உன்னுடைய படத்தை எடுத்தவன் என்பதற்காக மேக்கப் மேன், டச் அப் உமன், அப்புறம் கிருஷ்ணா ரெட்டி, அப்புறம் இந்த மடையர்கள், இவர்களைத்தானே நீ வைத்துக் கொள்கிறாய், டெல்லி பிரதிநிதியாக அனுப்புகிறாய், மந்திரி சபை கூட்டங்களுக்கு வரவிடுகிறாய். ஒரு கூறும் தெரியவில்லையே, நீ எப்படி ஆழ்வாய்?